தமிழ், இது உண்மையின் குரல். வணக்கம். ஜி தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் கோமலா. சோளிங்கரில் மகளிர் குழுக்கள் உணவு கண்காட்சி. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் வட்டாரத்துக்குட்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்கள் உணவு கண்காட்சி நிகழ்வு சோளிங்கர் வட்டார வள மையத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மகளிர் சுய உதவி குழுக்கள் இயற்கை சிறுதானிய உணவு வகைகள், பச்சை காய்கறிகள், கீரை வகைகள், பழங்கள் மற்றும் மதிப்பு கூட்டும் சிறுதானிய உணவுப் பொருட்கள் உள்ளிட்டவை கண்காட்சியாக வைக்கப்பட்டிருந்தது. இதனை வட்டார வளமை மேலாளர் டெல்லி ராணி, வட்டார ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவரும் பார்வையிட்டார்கள். இந்த உணவு கண்காட்சி 3 நாட்களாக நடைபெற்று வந்தது. இதில் 50க்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வாரத்தில் 2 நாள் பண்ணால் ரத்த சோகை வந்து இதனால் கம்மியாகும். என் பேர் வந்து ரேகா. நான் வந்து மருதாணி கொடுத்துருக்கேன். எங்கள் ஊரில் வந்து உணவு திருவிழா வைக்கணும். அதில் நாங்கள் இது பண்ணுறதுக்காக இப்போ பிளாக் லெவலில் போட்டியில் வந்து இங்கே வந்து பங்கு பெறேன். சோளிங்கர் பிளாக்ல வந்து இப்போ நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். இதில் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டுனா கீரை வகைகள், காய் வகைகள், பழ வகைகள், அதுக்கப்புறம் வந்து சிறுதானியம், இந்த மாதிரி வந்து நிறைய ஐட்டம் செஞ்சு வச்சுருக்காங்க. நான் வந்து சும்மா உணவு திருவிழானா அப்படியே பார்த்து போகலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் எங்களுக்கு வந்து ஒவ்வொரு உணவுக்கான என்ன சத்து இருக்குது, அது சாப்பிட்டா என்ன பயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் சொன்னதை வச்சு ஒவ்வொன்றும் இவ்வளோ பயன் இருக்குது, அது தெரியாமே நம்ம சாப்பிட்றோமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சிறுதானியத்தில் என்ன பயன், அதுக்கப்புறம் வந்து பழ வகைகளில் ஒரு பழத்துக்கும் என்னென்ன பயன் கிடைக்குது, என்னென்ன சத்து கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து சிறுதானியத்திலும் என்னென்ன பயன் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து கீரை வகைகள் வந்து இதெல்லாம் சாப்பிட்டா நமக்கு சத்து கிடைக்குமா அப்படின்னு ஒரு சிலவங்கலாம் எனக்கு கீரை பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் கீரை வகையில் என்ன சத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிறைய வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். நான் வந்து மண்பாண்டங்கள், அதை வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாமல் மண்பாண்டங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்றதும் இங்கே வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த உணவு திருவிழா ஆரம்பிச்சதுனால எனக்கு நிறைய விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் தெரிஞ்சுக்கிட்டது இல்லாமல் எங்கள் ஊரில் இருக்கிறவங்களுக்கும் நான் போய் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இந்த மாதிரி உணவு திருவிழா வச்சாங்க, இதெல்லாம் இருந்துச்சு, இதெல்லாம் பண்ணால் இது நிறைய பயன் இருக்குது, ஒன்று சாப்பிட்டா என்ன பயனுன்னு சொன்னாங்க. அந்த பயன் வந்து நான் எங்கள் ஊரில் இருக்கிற குழுவுக்கும் சொல்லுவேன். இந்த உணவு திருவிழா நடத்துனதுக்காக மகளிர் குழுக்களுக்கும் மகளிர் திட்டத்துக்கும் நான்